அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்போது சென்னையில் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை சற்று முன்பாக தொடங்கியது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான இந்திய தேர்தல் அதிகாரிகள் சற்று முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என 10 அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் சற்று முன்பாக ஆலோசனை கழித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமாக மின்னணு வாக்குப்பதிவுகள், இயந்திரங்கள் சோதனை, வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கான பயிற்சி ஆகியவற்றை ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்குச்சாவடியில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. இந்த குழுவில் தேர்தல் ஆணையர் அருண்கோயல், துணை தேர்தல் ஆணையர் அஜய் பாதோ, முதன்மை செயலாளர் மலை மாலிக் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய தேர்தல் ஆணைய குழுவில் இன்று காலை முதல் தங்களுடைய ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. முதல் கட்டமாக இன்று காலை 10 மணி முதல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனும் முற்பகல் 2 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தின் பிறகு தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவிலிருந்து இரவு 8 மணி பிற்பகல் 2 மணி முதல் இன்று இரவு 8 மணி வரை அனைத்து மாவட்ட ஆட்சியர், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் நாளை குறிப்பாக அதாவது என்போர்ஸ்மெண்ட், அமலாக்கத்துறை மற்றும் மற்ற துறைகள் சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி, பதட்டமான வாக்குச்சாவடிகள், அதுவும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள், வாக்குச்சாவடி அதிகாரிகள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடத்த செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் சட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடனும் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்று நடைபெற இருக்கிற சற்று முன்பாக நடைபெற இருக்கிற இந்த 10 தேசிய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் அந்த வாக்குச்சாவடிகளில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும், வாக்குச்சாவடிகளை அந்த பூத் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய பணிகள் என்ன, தொடர்ந்து அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுடைய கருத்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவிப்பார்கள். பகல் அதாவது பிற்பகல் 2 மணி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதன் பிறகாக பத்திரிகைகள், மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிகளுடன் முக்கியமாக அவர்களுடன் வாக்குச்சாவடி, பதட்டமான வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் எந்த அளவுக்கு போடப்பட வேண்டும் என்பது குறித்தும், மின்னணு இயந்திரம் பாதுகாப்பாக என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மாவட்ட ஆட்சியர்களுடனும், அது மட்டுமல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், எஸ்பி என்று சொல்கிறேன், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும். நாளை மட்டும் என்போர்ஸ்மெண்ட் மற்றும் மற்ற தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடந்த பிறகு நாளை 3 மணி அளவில் பத்திரிகையாளர்களுடன் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த 2 நாள் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் குறித்து தெளிவான விளக்கத்தை நாளை 3 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்தித்து தெரிவிக்கின்றனர். இதுதான் அவர்களுடைய கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும். சற்று முன்பாக தொடங்கி இந்த ஆலோசனை கூட்டம் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.